உங்களோட ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கு 3 இம்பார்ட்டண்ட்டான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப் பேக்ரவுண்டில் எவ்வளோ ரன் ஆகுது, அதே மாதிரி நீங்கள் டேட்டா யூசேஜை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனை எப்படி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. உங்களோட பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ஆப்பை வந்துட்டு எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அபவுட் ஃபோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா பில்ட் நம்பர் அப்படின்னு இருக்கும். அதை 7 times கிளிக் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்ட்ரெச் மோட் எனேபிள்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிடுங்க. அதை ஆன் பண்ணுறது மூலமாக உங்கள் பேக்ரவுண்டில் இருக்க ஆப் வந்துட்டு ரன் ஆகிறத வந்துட்டு மேக்ஸிமம் குறைக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் லிமிட் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் நோ பேக்ரவுண்ட் லிமிட் அப்படின்னு ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு செட் பண்ணிடுங்க. அப்புறம் பேக் வந்துக்குங்க. பேக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாத தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் வந்துட்டு உங்களோட ஃபோனை மேக்ஸிமம் ஹீட் ஆகிறதுக்கு அதுதான் காரணமாக இருக்கும். ஸோ அந்த ஆப்லாம் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணாத ஆப்பெல்லாம் நாட் இன்ஸ்டால்டு ஃபார் திஸ் யூசர் அப்படின்னு இருக்கும். நரேந்திரஜி, நீங்கள் எங்கேயுமா இருக்கீங்க? பேக் வந்துட்டு மொபைல் டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் வந்துட்டு எப்பயுமே ஆனில் வச்சுருப்பீங்க. சில பேர்லாம் அந்த மாதிரி ஆனில் வச்சுருக்கனால உங்களோட தேர்ட் பார்ட்டி ஆப் இருந்தாலும் சரி, நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்பாக இருந்தாலும் சரி, ப்ராசஸர் வந்து அதை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ரன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஹீட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் சார்ஜ் பண்ணும் பொழுது ஆஃப்லைன் மோட், அதாவது ஏரோப்ளைன் மோடில் போட்டு சார்ஜ் பண்ணுங்கள். அப்படி சார்ஜ் பண்ணும் பொழுது நீங்கள் ஹீட் ஆகிறத தவிர்க்கலாம்.